வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராஃபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பற்றி பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் இதில் 2 டைப்ஸ் இருக்குது. கம்ப்ளீட் கான்ட்ராக்ட், இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்ட். இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் கான்ட்ராக்டில் ப்ராஃபிட்டோ இல்லை லாஸோ எது வந்தாலும் அதோடைய ஃபுல் அமௌண்ட்டை P&L அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்டில் லாஸ் வந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக P&L அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ப்ராஃபிட் வந்ததுன்னா இட் வில் பி ட்ரீட்டட் ஆஸ் நோஷ்னல் ப்ராஃபிட். நோஷ்னல் ப்ராஃபிட் அப்படின்னா என்னென்னா எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட். யூஸ்வலாக கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் ஆக செவரல் இயர்ஸ் ஆகும். அதனால நோஷ்னல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ப்ராஃபிட் அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவரல் இயர்ஸ் இருக்கிறப்ப ப்ராஃபிட் மேபி ஃப்ளக்சுவேட்டிங். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நோஷ்னல் ப்ராஃபிட் கண்டுபிடிப்பாங்க. இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட். நோஷ்னல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணுன்னா நம்ம ஒர்க் சர்டிஃபைடை கான்ட்ராக்ட் ப்ரைஸோட கம்பேர் பண்ணணும். வாட் இஸ் ஒர்க் சர்டிஃபைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கான்ட்ராக்ட் நடக்கிறப்ப ஒரு கான்ட்ராக்டர் அவர் சார்பாக ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புவார். அங்கே எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காக. அந்த ரெப்ரசன்டேட்டிவ் அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆனது எல்லாத்தையும் பார்த்து he will provide some certificate. இதை தான் ஒர்க் சர்டிஃபைட் சொல்லுவாங்க. ஒர்க் அன்சர்டிஃபைட் ஒர்க் கம்ப்ளீட் அந்த கான்ட்ராக்ட் ஒர்க் கம்ப்ளீட் ஆனாலும் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. அதை தான் ஒர்க் அன்சர்டிஃபைட் சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த நோஷனல் ப்ராஃபிட்டை நம்ம P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப நம்ம ஒர்க் சர்டிஃபைடை கான்ட்ராக்ட் ப்ரைஸோட கம்பேர் பண்ணணும். ஒர்க் சர்டிஃபைடு வந்து பிலோ 25% இருந்ததுன்னா அப்போ ப்ராஃபிட் எதுவுமே ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆகாது. நோ ட்ரான்ஸ்ஃபர்டு. அதே போல் ஒர்க் சர்டிஃபைடு வந்து பிட்வீன் 25% to 50% இருந்ததுன்னா 1/3 அந்த நோஷனல் ப்ராஃபிட்லேருந்து 1/3 ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ட்ரான்ஸ்ஃபர் டு P&L அக்கௌண்ட். சேம் மேனர் ஒர்க் சர்டிஃபைட் அபோவ் 50% இருந்ததுன்னா அந்த நோஷனல் ப்ராஃபிட்லேருந்து 2/3 அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு தி P&L அக்கௌண்ட். இப்படி தான் நம்ம நோஷனல் ப்ராஃபிட்டை P&L அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. தேங்க்யூ.